இருக்கு. ஜெர்மானிய கம்யூனிஸ்ட் தலைவர்களில் கிளாரா முக்கியமானவர் அப்படின்னு நம்ம சொல்றதை விட, ஜெர்மனியினுடைய உண்மையான கம்யூனிஸ்ட் தலைவர்களில் கிளாரா ஒருத்தர் அப்படின்னு இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இருக்கு. பொதுவா பார்த்தோம்னா மார்க்ஸ் காலத்திலேயே மார்க்சியத்தை வந்து திருத்துறதும் அதுக்கு வேற பல அர்த்தங்கள் கொடுக்கறதையும் எதிர்த்து மார்க்ஸும் எங்கல்ஸும் கடுமையாக வந்து போராடினாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு கட்சியா ஜெர்மனியில மார்க்சிய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு சமூக ஜனநாயக கட்சி, அதுல இருந்த தலைவர்களே ஒரு உண்மையான கம்யூனிஸ்டுகளா இல்லாத போது அங்க இருந்த கிளாராவும் சரி, ரோசா லக்சம்பர்க்கும் சரி, இன்னும் பல உண்மையான கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமைகள் அங்க கட்சியினுடைய மற்ற மார்க்சியத்தை திரித்து அதிலிருந்து விலகி திருத்தல்வாதமும் சந்தர்ப்பவாதமும் கொண்டிருந்த தலைவர்களை எதிர்த்த ஒரு போராட்ட அரசியலா தான் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து கிளாராவை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அவங்களுடைய அரசியல் வந்து அந்த திருத்தல்வாதத்தை சந்தர்ப்பவாதத்தை எதிர்த்த அரசியலா வந்து இருக்கு. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தோழர் முன்பு குறிப்பிட்டு வந்து சொன்னபடி அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறிய அளவிலான விவரங்கள் தான் நமக்கு இருக்குது. அவங்க பிறந்த ஜெர்மனுடைய சாக்சன் அந்த பகுதி வந்து தொழில்மயமாக்கப்பட்ட ஒரு பகுதி. அங்க அன்றைய காலத்துல இருந்த ஜெர்மானிய அந்த தொழில் வளர்ச்சியில மிகவும் முன்னேற்றம் அடைந்த ஒரு தொழில் நகரமா பகுதியா இருக்கு. தொழிற்சங்கங்கள் இருக்கு. தொழிற்சங்கங்கள்ல முக்கியமா வந்து ஜவுளி ஆலை தொழில் அதிகமா வந்து அங்க இருக்கு. பெண்கள் நிறைய அந்த ஆலைகள்ல பணிபுரிகிறாங்க. பெண்கள் தொழிற்சங்கத்துல இருந்து உறுப்பினராகிறாங்க. தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்புகள்லையும் நிர்வாக பொறுப்புகள்ல இருக்கிற அளவுக்கு அன்னைக்கு பெண்களுடைய தொழிலாளர்கள் வந்து இருந்திருக்காங்க. அதோட நீங்க பாத்தீங்கன்னா லீப்சிக் நகர்ல நம்ம கிளாரா ஜெட்கின் படித்த 4 ஆண்டுகள் அவர் வந்து ஆசிரியர், அவங்க அப்பாவே ஒரு ஆசிரியர், இவரும் வந்து ஆசிரியர் பயிற்சிக்காக படிக்கிறாரு. அவங்க இருந்த லீப்சிக் நகரம்ன்றது வந்து சோசியலிஸ்ட் மார்க்சிய கருத்துக்களை பேசுற மாணவர்கள் வட்டம் இருக்கு. அதன் மூலமா தான் அவங்களுக்கு மார்க்சியம் அறிமுகமாகுது. இன்னொன்னு என்ன, முதலாளித்துவ பெண்ணிய கருத்துக்களும் வந்து அங்க ஏற்கனவே வந்து இருக்கு அதிகமா. இந்த மாதிரியான சூழல்கள்ல தான் வந்து கிளாரா பறந்து வளர்றாங்க. அங்க ஜெர்மனியில சமூக ஜனநாயக கட்சியும் வந்து 1869லயே வந்து தோற்றுவிக்கப்படுது. அப்ப கிளாரா வந்து படிச்சு முடிக்கும் போதே ஒரு 21 வயசுல அந்த படிச்சு முடிக்கிற காலகட்டத்திலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து இணைஞ்சிடுறாங்க. தோழர் குறிப்பிட்டு சொன்னபடி அங்க ஜெர்மனியில சோசியலிஸ்டுகளுக்கான தடை இருக்கு. இங்க எப்படி இந்தியாவுல கம்யூனிஸ்டுகளுக்கான தடை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து வளரும் போதே தடை இருந்ததோ அதே மாதிரியான தடைகள் அங்க வந்து இருந்தது. கிளாரா அதனால தலைமறைவு பணிகள்ல ஈடுபடுறாங்க. அவருடைய காதலர் ஓசிப் ஜெட்கின் வந்து நாடு கடத்தப்படும் போது கிளாராவும் அங்க போயிடுறாங்க. ஆஸ்திரியா போறாங்க, பாரிஸ் போறாங்க. பாரிஸ்ல அவங்க மார்க்ஸுடைய மகள் அப்புறம் அங்க இருந்த தலைவர்களோட எல்லாம் வந்து பணியாற்றுறாங்க. தோழர் குறிப்பிட்டபடி 1881 ஓசிப் ஜெட்கின் வந்து 1889 இறந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் தான் அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது இருக்கு. அவர் இறந்த பிறகு அங்க ரொம்ப நமக்கு ஆச்சரியமான விஷயம்னா, அவர் ஜனவரியில வந்து இறந்து போறாரு. 89 ஜூலைல ஒரு பெரிய ஏற்கனவே நமக்கு தெரியும், முதலாவது அகிலம் சர்வதேச தொழிலாளர் சங்கம்னு சொல்லப்படுகிற முதலாவது அகிலம் செயலிழந்து போயிடுது. அதுக்கு பிறகு மார்க்ஸுடைய மறைவு 83 நிகழ்ந்த பிறகு பல முயற்சிகள் எங்கல்ஸ் வந்து அதை எடுக்கிறாரு, இரண்டாவதா ஒரு அகிலத்தை உருவாக்கணும்னு. அந்த அகிலத்தை உருவாக்குவதற்குடைய ஒரு அமைப்பாளரா கிளாரா ஜெட்கின் வந்து இருந்திருக்காங்கன்றது வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு, நம்ம அந்த சின்ன வயதிலேயே அவங்க அவ்வளவு பெரிய ஒரு இழப்பை சந்தித்த ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே அதனுடைய அமைப்பாளராக இருந்து அந்த 2வது அகிலம் வந்து நடக்குது. அது வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கிளாரானுடைய வாழ்க்கையில நம்ம சொல்லலாம். 90ல ஜெர்மனியில அந்த சோசியல் மீதான தடை நீக்கப்படுறதால அவங்க ஜெர்மனிக்கு வந்துடுறாங்க. ஜெர்மனிக்கு வந்த உடனே அடுத்து அவங்களுடைய 10 ஆண்டு காலத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஜெர்மனியுடைய பெண்கள் இயக்கத்தை வந்து கட்டி அமைக்கிறது, அதே போல 2ஆம் அகிலத்துல மிக முக்கியமான பணிகளை ஆற்றுறத வந்து நம்ம பாக்குறோம். கிளாராவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இவ்வளவுதான் வந்து நம்ம பார்க்கணும்னா, நம்ம முக்கியமா கிளாராவினுடைய
விஷயங்களை பார்த்தோம்னா, ஒண்ணு ஒரு மிக சிறந்த அமைப்பாளரா அவங்க இருந்திருக்காங்க. அதே சமயத்துல நம்ம கிளாரா ஜெட்கின், ரோசா லக்சம்பர்க், அலெக்சாண்ட்ரா கொலந்தாய், குரூப்ஸ்கயா, இவங்க எல்லாரையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கும். அவங்க அமைப்பாளர்களாக மட்டும் இல்ல, அந்த சமயத்துல தத்துவார்த்த விஷயங்களையும் அவங்க ஒரு மிகப்பெரிய புரிதலோடு இருந்தாங்க. அன்றைக்கு இருந்த முதலாளித்துவ பெண்ணியவாதிகளோட அவங்க கடுமையா தத்துவார்த்த சண்டைகளை போட்டிருக்காங்க. குறிப்பா நம்ம கிளாராவினுடைய புகழ சொல்லணும்னா, கிளாராவினுடைய எழுத்துக்கள் இல்லைன்னா அன்றைய காலகட்டத்துல பெண்ணிய இயக்கத்துல என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு சிரமங்களை சந்திப்போம். அதை எடுத்து சொன்னது கிளாரா தான். கிளாராவினுடைய எழுத்துக்கள் இல்லைன்னா நம்மளால அந்த கால வரலாற்றை பெண்ணிய இயக்கத்தினுடைய வரலாற்றை புரிந்து கொண்டிருந்திருக்கவே முடியாது என்பதுதான் கிளாராவினுடைய தத்துவார்த்த பணிகளை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். முக்கியமா என்னன்னா, ஏன் முதலாளித்துவ பெண்ணியவாதிகளோட இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? முதலாளித்துவ பெண்ணியவாதிகள் ஆண் பெண் சமத்துவம்னு சொல்றாங்க. அவங்க விவாகரத்து, அதுக்கப்புறம் சொத்து வேணும்னு சொல்றது, சமக்கூலி உட்பட அவங்க ஆதரிக்கிறாங்க. வாக்குரிமையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானதா அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனாலுமே என்னதான் பிரச்சனை முதலாளித்துவ பெண்ணியவாதிகளுக்கும் அன்னைக்கு எழுந்து வந்த இந்த ஒரு உழைக்கும் பெண்களுக்குமான பிரச்சனை என்னன்னு பார்த்தா, அது கிளாராவுடைய எழுத்துக்கள்ல தான் நமக்கு தெரியுது. நமக்கு நல்லா தெரியும், 18ஆம் 19ஆம் 19ஆம் ஐரோப்பிய சமூகமே பயங்கர ஒரு கொந்தளிப்போட இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ஒண்ணு ஏற்கனவே இருந்த சிறுவித அந்த உற்பத்தி முறை ஒழிக்கப்படுது. மிகப்பெரிய அளவுக்கு நவீன இயந்திரங்கள் கண்டுபிடிப்பு, ஒரு பெரிய ஆலைகள் வர்றது அப்படின்றது நடக்குது. ஆனா அதுக்கு முன்னாடியே நிலவுடைமை சமூகத்துல மன்னராட்சி முறையில கடுமையான வரிகள்ல சாமானிய மக்களும் அப்புறம் விவசாயிகளும் கடுமையான ஒரு போராட்டத்துக்கும் கடுமையான துன்பங்களுக்கும் ஆளாகிற ஒரு நிலைமை இருக்கு. ஒரு புறம் நிலவுடைமையில இருக்கிற துன்பங்கள், அப்புறம் வளர்ந்து வர இந்த முதலாளித்துவத்துல வளர்ந்து வரும்போது முதலாளிகளே பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பொருளை முதலாளித்துவ உற்பத்தியினுடைய ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும், அதீதமான உற்பத்தி, அதுக்கப்புறம் அதுக்கான சந்தைகள் வேணும் அவங்களுக்கு. அன்றைய காலகட்டத்துல ஒழுங்கான போக்குவரத்து வசதி அதெல்லாம் கூட இல்லாத போதுல அவங்களுக்கு இந்த மாதிரியான நவீன விஷயங்கள் தேவைப்படுது, போக்குவரத்து வசதிகள் தேவைப்படுது. அதே மாதிரி அவங்க எல்லாருக்கும் வரி கட்ட வேண்டியிருக்கு. அங்க மத குருமார்கள், அப்புறம் மன்னருக்கு, நில உடைமையாளர்களுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பொருளை கொண்டு போகணும்னா கூட முதலாளிகளுக்கு சந்தை பொருளை விற்கிறதுல வர்ற பிரச்சனை எல்லாம் அவங்களுடைய நலன்ல இருந்துதான் அவங்க நில உடைமையை அவங்க எதிர்க்கிறாங்க. அதுல ஒரு பகுதியா அவங்க வாக்குரிமை வேணும் அப்படின்றத சொல்றாங்க. ஒரு குடியரசு, இந்த மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டு ஒரு நாடாளுமன்ற முறை கொண்ட ஒரு குடியரசு வேணும் அப்படின்ற ஒரு முழக்கங்களை முன் வச்சு அவங்க போராடிட்டு இருக்காங்க. மக்களும் போராடுறாங்க. இதுக்கு நடுவுல முதலாளிகள் நிலப்பரப்புகளை எதிர்த்து போரிட்டாலும் அவங்க தொழிலாளர்களை கடுமையா சுரண்டி ஒடுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல தொழிலாளர்களும் முதலாளிகள் எதிர்த்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும், 8 மணி நேர வேலை, மிக கடுமையான ஒரு உழைப்பு சுரண்டல், அதுக்காகவே தொழிற்சங்க இயக்கங்கள் தோன்றுதல், இதெல்லாம் நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எல்லா வர்க்கங்களுமே ஒன்னோடு ஒண்ணு மோதிக்கிட்டும் ஒரு குழப்பமான ஒரு கொந்தளிப்பான நிலைகள்ல தான் அன்னைக்கான ஐரோப்பிய சமூகம் இருக்கு. அப்போ இதுல பெண்களுடைய நிலை என்னவா இருந்தது? பெண்கள் முதல் முறையா மிகப்பெரிய அளவுக்கு ஆலைகள்ல குறைந்த கூலிக்காக எடுக்கிறாங்க. முதலாளிகள் பெண்களை எடுத்துக்கொள்ளும் போது அங்கதான் கிளாரா என்ன சொல்றாரு, இது வரைக்கும் நம்ம வரலாற்றுல அறியாத ஒரு விஷயத்த கிளாரா நமக்கு விளக்குறாங்க. பொதுவா நம்மள என்ன கேட்பாங்கன்னா, மார்க்சியம் பெண்ணியத்துக்கு என்ன பண்ணுது, பெண்களுக்கு என்ன பண்ணுச்சு, பெண்கள் பத்தி எதுவுமே பேசல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா நம்ம மேல எப்பயுமே வைக்கப்படும். அந்த அந்த இடத்துலதான் கிளாரா நமக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுக்குறாங்க. ஆண்கள் ஆரம்ப காலங்கள்ல தொழிற்சாலைகள்ல வேலை புரிந்த தொழிலாளர்கள் அவங்களுடைய அறியாமையால நம்ம சுரண்டல தெரியாததால இயந்திரங்களை தான் போட்டு உடைச்சு தங்களுடைய எதிர்ப்பை காட்டினாங்கன்றது நமக்கு தெரியும் வரலாறு. அதே போல ஆண்கள் என்ன நினைச்சாங்கன்னா, பெண்கள்
இங்க வந்து வர்றதுதான். பெண்கள் தொழிற்சாலைகளுக்கு வர்றதால நமக்கு வந்து வேலை போயிடுது. பெண்களை வந்து வேலைக்கு வர்றது தடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு சட்டமே போடணுன்ற அளவுக்கு சட்டம் போட்டு பெண்களே வந்து வேலைக்கே வரக்கூடாது தொழிற்சாலைகளுக்குன்றது வந்து பண்ணணும்ன்ற அளவுக்கு அன்னைக்கு வந்து ஒரு நிலைமைகள் இருக்கும்போது கிளாரா என்ன சொல்றாரு கிளாரா என்ன சொல்றாங்க, மார்க்ஸ் தான் வந்து அதுக்கு ஒரு சரியான ஒரு தத்துவார்த்த நிலைப்பாடை வந்து கொடுத்தாரு. முதலாம் அகிலத்துல 1864 ஜெனீவா காங்கிரஸ் வந்து இந்த நிலைப்பாடை வந்து கடுமையா எதிர்த்து அவங்க வந்து பெண்கள் நிலைமைகள்ல இருந்து வருதுன்னா உபரி மதிப்பினுடைய தத்துவத்துல இருந்துதான் அதை வந்து விளக்குறாங்க. உபரி மதிப்பு உங்களுக்கு தெரியும். ஒரு தொழிலாளர் 10 மணி நேரம் வேலை செய்யறாருன்னா 2 மணி நேரம் வந்து கூலி கொடுக்கப்பட்டு மீதி 8 மணி நேரம் கூலி கொடுக்கப்படாத அந்த சுரண்டலை தான் வந்து லாபமா முதலாளிகள் எடுத்துக்கிறாங்கன்றது ஒரு நமக்கு புரிந்த ஒரு இது. ஆனா முதலாளிகளுக்கு கூடுதல் லாபம் வரணும்னா 2 முறைகள்ல அவங்க வந்து எப்பயுமே வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்து வேலை நேரத்தை வந்து அதிகரிக்கிறது. அப்போ 8 மணி நேரம் பதிலா இன்னும் 10 மணி நேரம் ஆக்குனா இன்னும் கூடுதலா 2 மணி நேரம் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அது ஒரு வழிமுறை. 2வது வழிமுறை அவங்களுக்கு என்னன்னா நவீனமான இயந்திரங்களை வந்து கொண்டு வரும்போது அதிகமான ப்ரொடக்ஷன் வந்து பண்ணும்போது இன்னொன்னு ஒரு 100 பேர் வேலை செய்யறத வந்து 10 பேரை வந்து வேலை செஞ்சிட முடியும் அப்படின்ற மாதிரியான இயந்திரங்கள் வரும்போது மிச்சம் ஒரு 90 பேர் வந்து வெளியில வேலைக்கு அனுப்பப்படுறதுன்றது ஆரம்ப கால முதலாளிகள்ல இந்த நிலைமைகளை வந்து சந்திச்சுக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் வந்து எடுத்து சொல்லிதான் வந்து ஆண்கள் பெண்கள் வந்து முழுமையா வேலைக்கு தடை செய்யப்பட்டுட்டா கூட ஆண்கள் வந்து நிச்சயமா வந்து வேலை இழப்பை வந்து சந்திப்பாங்க. ஏன்னா பிரச்சனை வந்து ஆணுக்கும் பெண்ணுக்குமானதா வந்து கிடையாது. இது வந்து ஒரு முற்றிலும் வந்து புறநிலையில உள்ள பொருளாதார விஷயங்கள். இவங்க சுரண்டப்படுறதாலையும் முதலாளித்துவம் வந்து அதனுடைய உற்பத்தி முறையின் காரணமாகவும் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சரியான தத்துவ நிலைப்பாடை வந்து கொடுக்கறதாலதான் அதை வந்து கிளாரா வந்து ஒரு சிறப்பா வந்து சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா பெண்களை வந்து இந்த உழைப்புக்குள்ள முதலாளித்துவத்தினுடைய சுரண்டல் இருக்கு. ஆனாலுமே ஏற்கனவே இந்த நிலவுடைமையிலிருந்து ஒரு ஆலைகளுக்கு வர்றது ஒரு தனித்த ஒரு பொருளாதார சுதந்திரத்தை வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து பெருமளவு தடுக்கப்பட்டதா அன்னைக்கு வந்து மார்க்ஸ் தலைமையிலான முதலாம் அகிலம் மிக சரியான வழிகாட்டுதலை கொடுத்தது அப்படின்றத வந்து கிளாரா வந்து சுட்டி காட்டுறாங்க. அநேகமா கிளாரா தான் வந்து இந்த விஷயத்த நான் படித்த வரைக்கும் வந்து இந்த ஒரு முக்கியமான விஷயத்த கிளாரா தான் வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. அதன் பிறகு மிக முக்கியமான இன்னொரு ஒரு இதுக்கு என்ன நம்ம போறோம்னா கிளாராவினுடைய வாழ்க்கையில அவங்க இங்க வந்து ஜெர்மனியில இந்த மாதிரியான பெண்களுடைய உழைப்புல தொழிற்சங்கங்களை கட்டுறது இந்த மாதிரியான அவங்க 92லயே வந்து சமத்துவம்ன்ற ஒரு பத்திரிகையை தொடங்கி தத்துவார்த்த ரீதியான புரிதலை வந்து கொண்டு வர்றதுக்கான அந்த வேலைகள் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா 1896 நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த முதலாளித்துவ பெண்ணியவாதிகளுக்கும் இவங்களுக்குமான பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இத வந்து தீர்க்கணும்ன்றதுல ஒரு ஒரு நிலைப்பாடுக்கு வரணும் அப்படின்றது இவங்க எல்லாருக்கும் வந்து புரியுது. சோசியலிஸ்ட் எல்லா நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்ட சோசியலிஸ்ட் பெண்களுக்கு எல்லாம் வந்து புரியுது. ஆனா இது வந்து ஒரு அமைப்பு வடிவமா இல்லை. அப்போ 2வது அகிலத்துடைய 4வது மாநாடு நடக்கும்போதே ஒரு முறைப்படுத்தப்படாம ஒரு முறையான முறையில கிடையாது, ஒரு மாநாடுன்றது கிடையாது. அங்க வந்திருந்த ஒரு 30 பெண் சோசியலிஸ்டுகள் பிரதிநிதிகளா வந்தவங்க தனியா கூடி வந்து பேசுறாங்க. அது வந்து 1896 வந்து நடக்குது. அந்த அதிகாரபூர்வமற்றதான் என்ன வந்து முடிவெடுக்கிறாங்கன்னா ஒரு பாட்டாளி வர்க்க பெண்ணியத்திற்கும் முதலாளி வர்க்க பெண்ணியத்திற்கும் வேறுபாடு வந்து இருக்குது. அதை வந்து நம்ம வந்து பிரிச்சுதான் வந்து பார்க்கணும். அதே மாதிரி குரூப்ஸ்கயா 2 பேருமே வந்து நாடு கடத்தப்படுவாங்க. குரூப்ஸ்கயா அந்த டைம்ல தான் உழைக்கும் 1896 அவங்க உழைக்கும் மகளிர்னு அவங்க வந்து ரஷ்ய நிலைமைகளுக்கு ஏற்ப அவங்க ஒரு நூல் எழுத தொடங்கியிருப்பாங்க. அது 1901 வெளிவரும். ஆனா அந்த பணியும் வந்து அதே காலகட்டத்துல வந்து துவங்கினதை நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ ஆனா இப்படி வந்து இவங்க வந்து துவங்கினாலும் அது முறைப்படுத்தப்பட்டதா எப்ப வருதுன்னா 1907 கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு 11 வருடங்களுக்கு பிறகுதான் அவங்க ஒரு சோசியலிஸ்ட் பெண்களுக்கான ஒரு முறையான மாநாடை வந்து ஸ்டகட்ல ஜெர்மனியில கூட்ட முடியுது. அந்த மாநாட்டுலதான் ரொம்ப ரொம்ப வெளிப்படையா
என்னதான் வந்து பூசி மெழுகுனாலும் நம்ம முதலாளித்துவ பெண்கள் எல்லா பெண்களுக்கும் நாங்க வந்து வாக்குரிமை, பெண்களுடைய நலனுக்காக வந்து நாங்க குரல் கொடுக்கிறோம்னு சொன்னாலும் ரொம்ப ரொம்ப கிளியரா வந்து அந்த இடத்துல முதலாளித்துவ பெண்ணியவாதிகளுடைய முகத்திரை வந்து கிழியறத வந்து அந்த மாநாடு தான் வந்து சொல்லுது. அதுல என்ன ஒரு ஜெர்மனில இருக்கிற வந்த சோசியலிஸ்ட் பெண்கள் வந்து ஒரு தீர்மானத்தை வந்து முன்மொழிறாங்க. அது என்ன தீர்மானம்னா, அனை அனைவருக்கும் வந்து வாக்குரிமை வேணும் அப்படின்றதுதான் வந்து அந்த தீர்மானம். யூனிவர்சல் செப்பரேட். ஏற்கனவே நான் வந்து முதலாளிகள் வாக்குரிமைக்கான விஷயங்களுக்கு போராடுறத வந்து நம்ம வந்து குறிப்பிட்டோம் இல்லையா? அன்றைய காலகட்டத்துல தகுதியின் அடிப்படையில அவங்க கல்வி கற்றவங்களா இருக்கணும், இல்ல சொத்து இருக்கணும், இல்ல ஏற்கனவே வந்து ஏதாவது ஒரு பதவிகள்ல இருக்கணும். இந்த தகுதிகளின் அடிப்படையில தான் ஓட்டு போடுறதுக்கான உரிமை இருக்கு. ஆனா இந்த முதலாளித்துவ பெண்ணியவாதிகள் எல்லா இடங்கள்லயும், பிரான்ஸா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் என்னன்னா மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வந்து வாக்குரிமைக்காக போராட்டங்கள் நடத்துறாங்க. ஆனா அது எல்லாமே என்னன்னா அவங்களுக்கு வாக்கு வேணும். அந்த மத்தியதர பெண்களுக்கும் உயர்தட்டு வர்க்க பெண்களுக்குமான ஒரு நலன்கள்ல இருந்து தான் அதை வந்து பேசுறாங்க. அது வந்து வெளிப்படையா வந்து இந்த மாநாடுல வந்துருது. அவங்க என்ன சொல்றது தான் பெண்களுக்கும் வந்து வாக்கு வந்து கேட்கணும், எல்லாருக்குமான வாக்குரிமை அப்படின்றதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது அப்படின்னும் போது அங்க வந்து கிளாராவனுடைய மிகப்பெரிய பங்கு வந்து இருக்கு. அப்போ கடுமையா வந்து அதை வந்து எதிர்க்கிறாங்க கிளாரா. அந்த வாக்குரிமை என்பதையும் நாங்க வந்து தனிச்சு பார்க்கல. அது வந்து பாட்டாளி வர்க்கத்துக்கான ஒரு வர்க்க போராட்டத்தினுடைய ஒரு பகுதியா வந்து நாங்க பாக்குறோம். வாக்குரிமையே வந்து எல்லாத்தையும் வந்து தீர்த்துடன் வந்து நாங்க வந்து சொல்லல. ஆனா வாக்குரிமை இன்றைக்கு ஒரு சட்டமன்றம், ஒரு புதிய ஒரு முறை உருவாகும் போது அதுல வந்து எல்லா மக்களுக்குமான பங்கேற்பு, குறிப்பா வந்து உழைக்கும் பெண்களுக்கான பங்கேற்பு உறுதி செய்யப்பட வேண்டும். அதனால இதுல வந்து மாற்று கருத்துக்கே இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கடுமையா வந்து ஃபைட் பண்றாங்க. இது வந்து ஓட்டிங் போகுது ஆக்சுவலா. ஓட்டிங் போயிட்டு அதுல வந்து கிளாரா சோசியலிஸ்ட் இந்த பெண் சோசியலிஸ்டுகள் வெற்றி பெறாங்க. இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா, முதலாளித்துவ பெண்கள்னு சொல்றீங்களே, இதுல வந்து எப்படி எல்லாருமே இருக்கிறவங்க வந்து சோசியலிஸ்ட் பெண்கள் தானே வந்து இந்த பெண் தலைப்பே வந்து சோசியலிஸ்ட் பெண்கள் தானே சொல்றோம். இதுல எங்க இருந்து முதலாளிகள் வந்தாங்க, முதலாளித்துவ பெண்மணிகள் வந்தாங்கன்னா, உண்மையிலே சொல்லப்போனா நேரடியா முதலாளிய பெண்கள் வந்து இங்க வந்து வரல. இது என்னவா நடக்குதுன்னா, யார் யார் வந்து அதுல எதிர்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துல இருந்து வந்த பெண்கள் எதிர்க்கிறாங்க. இவங்களுடைய பின்னணி என்னவா இருக்குன்னா, இவங்களுடைய பிரிட்டனுடைய அந்த இவங்க யாருன்னா ஃபேபியன் கட்சி அது. ஃபேபியன் சோஷலிஸ்டுகள் அவங்க. அவங்களுடைய கொள்கையே என்னன்னா மிக மெதுவா வந்து முதலாளித்துவம் சீர்திருத்தங்கள் மூலமாவே சோசியலிசத்தை வந்து அடைஞ்சிட முடியும் அப்படின்னு இருக்குது. ஆனா அந்த சோசியலிசம் அப்படின்ற பேர்ல அவங்க வந்து இங்க வந்து உள்ள இருக்கிறாங்க. அந்த முதலாளித்துவ கருத்துக்களை தான் அவங்க வந்து எதிரொலிக்கிறாங்க. இன்னும் சில நாடுகள்ல இருந்து வந்தவங்க என்னவா வந்து இருக்கிறாங்கன்னா, இவங்க அவங்கவுங்க நாட்டுல இருக்கிற முதலாளித்துவ பெண்ணிய இயக்கங்களோட ரொம்ப நெருக்கமானவங்க இருக்கிறாங்க. அந்த கருத்துக்களை தான் இவங்க வந்து பிரதிபலிக்கிறாங்க. இப்படிதான் வந்து முதலாளித்துவ கருத்துக்கள் இவங்க வந்து வேற பேர்கள்ல வந்து இங்க இருந்தாலும் இவங்க வந்து முதலாளித்துவ சிந்தனை கொண்டவர்களாகவும் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவும் வந்து இதுல எதிரொலிக்குது. அப்போ வாக்குரிமைக்கான ஓட்டு மூலமா அனைவருக்கும் வாக்குரிமைன்றது வந்து வெற்றி பெறுது. திரும்பியும் 1910 இவங்க மாநாடு கூடும்போது அதே பிரச்சனைகள் வந்து வருது. அந்த பிரச்சனை இருக்கு. ஆனாலும் இவங்க வாக்குரிமைக்கானது அனைவருக்கும்ன்றத வந்து முன்னெடுக்கிறாங்க. இதுலதான் 1910 தான் பெண்களுக்கான ஒரு தினம் அப்படின்றதையும் வந்து கிளாரா முன்மொழிகிறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு கிளியரான பெண் தொழிலாளர்களுக்கான கோரிக்கைகளை வந்து சரியா வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க. பெண் தொழிலாளர்களுக்கான சம கூலி, அதுக்கப்புறம் இரவு நேர பணிகள்ல தடை, சில பணிகள்ல வந்து பெண்களுடைய உழைப்பு ரொம்ப செய்ய முடியாத இடங்கள்ல வந்து அதுக்கான தடை, 8 மணி நேர வேலை, மகப்பேறு விடுப்பு, இந்த மாதிரியான கோரிக்கை எல்லாம் வச்சு இதை நம்ம வந்து மகளிர் தினம் என்பதே இந்த உழைக்கும் பெண்களுடைய நலன்களை, இந்த வாக்குரிமையை இதையெல்லாம் வந்து ஒரு பிரச்சாரம் செய்வதற்காக அனைவருக்கும் வந்து விழிப்புணர்வு ஊட்டுவதற்கான ஒரு போராட்ட இயக்கமா வந்து கொண்டு செல்லணும் அப்படின்ற அடிப்படையில தான் மகளிர் தினம் வந்து அங்க உருவாக்கப்படுது.
இதன் பிறகு பல இடங்கள்ல வந்து மகளிர் தினங்கள் கொண்டாடப்படுது. முதலாளித்துவ பெண்ணியவங்களும் அங்கங்க போய் அதெல்லாம் வந்து பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா இடங்கள்லயும் பெண்கள் அமைப்புகளை வந்து கட்டணும், தொழிற்சங்கங்கள்ல அதிகமான பெண்களை வந்து கொண்டு வரணும், அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடணும் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறத இன்னும் அதிகப்படுத்தல் வந்து தொடர்ந்து நடக்குது. ஆனா இதுக்கிடையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன வருதுன்னா, 1914ல முதல் உலக போர் வருது. முதல் உலக போர் வந்த உடனே இன்னும் பலருடைய முகமூடிகள் வந்து கிழிஞ்சு வந்து தொங்குது. அப்பதான் வந்து இவங்க கிளாரா அவங்களுடைய கட்சியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர்களான காவட்ஸ்கி இன்னும் பலரோட வந்து நேரடியான மோதல்கள் வந்து தொடங்குது. அந்த இடத்துலதான் 14ல தான் ஜெர்மனியினுடைய ரேஸ்டாக்ல பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த இந்த சமூக ஜனநாயக கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூட என்ன பண்றாங்கன்னா, அன்றைக்கு இருந்த ஜெர்மனி அரசு ஒரு ஏகாதிபத்திய அரசு போரை வந்து நடத்தணும் அப்படின்ட்டு முடிவுகளுக்கு அந்த முதலாளித்துவ கட்சி போகும்போது அவங்க ஒரு இதை பாஸ் பண்றாங்க, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது அந்த அரசு. இந்த மாதிரி எங்களுக்கு இந்த இராணுவத்துக்கான நிதி ஒதுக்கீடு வந்து பண்ணணும், அதுக்கு வந்து அனுமதி வேணும் அப்படின்னும் போது ஒரு வெட்கம் கெட்ட முறையில இங்க இருந்த சமூக ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினர்கள் வந்து அதுக்கு ஓட்டு அளிக்கிறாங்க. இததான் வந்து கடுமையாக வந்து கிளாரா வந்து எதிர்க்கிறாங்க, ரோசா லக்சம்பர்க்கும் எதிர்க்கிறாங்க. அந்த இடத்துலதான் கிளாரா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இந்த இடம் அவங்க அங்க விட்டாங்க பாத்தீங்களா, அந்த முதலாளித்துவத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மார்க்சிய வழியில செல்லாம இடம் கொடுத்ததுதான் பின்னாளில ஒரு பாசிசம் மிகப்பெரிய அளவுக்கு வலுப்பெறுவதற்கான ஒரு நிலைமைகளை வந்து தோற்றுவிச்சது அப்படின்ற அளவுக்கு வந்து மிக கடுமையான கண்டனங்களை வந்து கிளாரா வந்து தெரிவிக்கிறாங்க. அவங்க உள்ள இருந்த அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள், அங்க வந்து மார்க்சிய வழியில அவங்க வந்து செல்லாம இருந்த சந்தர்ப்பவாதம், அதே மாதிரி 2ஆம் உலக அகிலத்தினுடைய தலைவர்கள்ல பலர் ஏற்கனவே போட்ட அகிலத்தினுடைய உள்நாட்டு போரா மாத்தணும்ன்ற ஒரு தீர்மானத்தை கூட மீறி பலர் வந்து அந்தந்த நாடுகள்ல நம்ம இன்னைக்கு பாக்குற மாதிரியே தான், நான் வந்து இது வந்து நம்ம நாட்டை காப்போம், இது வந்து தேசபக்தி, நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு பிரச்சாரங்களுக்கெல்லாம் இவங்களும் வந்து துணை போறாங்க அப்படின்றது வந்து நடக்குது. இன்னொரு மிக முக்கியமான பெரிய பிரச்சனை என்னன்னா, அதனுடைய பிரதிபலிப்பு அப்படியே மகளிர் இயக்கத்திலயும் வந்து எதிரொலிக்குது. சமூக ஜனநாயக பெண்கள் இயக்கமா இருந்த இவங்க என்னன்னா, கிளாரா என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இவங்களுக்கும் ஏற்கனவே இந்த முதலாளித்துவ பெண்ணியவாதிகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம என்னத்தெல்லாம் கைவிடுறாங்கன்னா, இந்த தனி சொத்து தான் வந்து காரணம், தனியுடைமை தான் வந்து காரணம் அப்படின்றதையும், அப்புறம் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தின் மூலமான ஒரு புரட்சி என்பதையும் கூட கைவிட்டுட்டு முதலாளித்துவ சீர்திருத்தங்கள் மூலமாகவே சோசியலிசம் அப்படின்றத வந்து ஒரு நிலைக்கு இந்த சமூக ஜனநாயக மகளிர் இயக்கம் வந்து போயிடுச்சு அப்படின்றத கிளாரா வந்து சொல்றாங்க. அப்புறம் கிளாரா வந்து உண்மையிலே 17ல கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டுடுறாங்க. ஆனாலுமே கம்யூனிஸ்ட் லீக் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி போருக்கு எதிரான கிளாரா வந்து அன்னைக்குமே சமத்துவத்துல எழுதின பத்திரிகை, அவங்களுடைய பத்திரிகைகள்லாம் வந்து உழைக்கும் பெண்களுக்கு பல கோரிக்கைகள்லாம் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நமக்கான போர் வந்து கிடையவே கிடையாது, இது வந்து உழைக்கும் மக்களுக்கான போர் கிடையாது, இது வந்து ஒரு சந்தைக்கான முதலாளிகள் நடத்துற வந்து போர், இதுக்கும் இதுல வந்து நமக்கு வந்து இது வந்து நல்ல போர் கிடையாது, இது வந்து சாதகமான விஷயம் நமக்கு கிடையாது, இது ஏகாதிபத்தியவாதிகளுக்கு சாதகமான ஒரு போர், இது நமக்கு வந்து துன்பத்தை நிலப்பிரப்புகளும் முதலாளிகளும் வந்து கொடுக்குற போர், இதுல நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாதுன்றத அவங்க வந்து கடுமையா சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இதுக்காக ஒரு தனி மாநாடை கூட்டணும்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. ரோசா லக்சம்பர்க்கும் கிளாராவும் ஒரு தனி மாநாட்டை கூட்டணும்னு நினைக்கும் போது அதை வந்து அவங்க கைது செய்யப்படுறாங்க. அப்போ அது அங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த விஷயத்துல உண்மையிலே என்ன வந்து அது உள்நாட்டு போரா மாத்தின ஒரே பெருமைக்குரிய நாடு வந்து ரஷ்யா தான். ஸோ ரஷ்யால அவங்க ஏற்கனவே ஜப்பானுடைய போர்ல வந்து பட்டுட்டு இருக்கும்போது மக்கள் போர் வேணான்னு வந்து சொல்றாங்க, எங்களுக்கு உணவு தான் வேணும்ன்ற போராட்டங்கள் நடக்குது, தொழிலாளர்களுடைய எழுச்சிகள் இருக்குது. இப்போ இதையெல்லாம் வந்து ஒரு சாதகமா பயன்படுத்தி அதை வந்து மிக சரியான ஒரு தத்துவார்த்த நிலையிலையும் அமைப்பு நிலையிலையும் நின்று லெனினுடைய தலைமையிலான போல்ஷிக்குகள் தான் அதை வந்து உள்நாட்டு போரா மாத்துறாங்க. ரொம்ப இன்னொரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இதையெல்லாம் ரஷ்யாவுடைய பாட்டாளிகள் மிக சிறந்தவங்களா இருக்காங்க அப்படின்றத
1905 ஒரு ரஷ்ய புரட்சி நடக்குது. அந்த புரட்சியிலே பத்தியே வந்து கிளாரா வந்து ஒரு மிக சரியான ஒரு நிலைப்பாடுல இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அவங்க அவங்க என்ன என்ன வார்த்தைகளே சொல்றாங்கன்னா, ரஷ்ய பாட்டாளி வர்க்கம் ஐரோப்பாவினுடைய ஒட்டுமொத்த தொழிலாளர் இயக்கத்துக்கு முன்னணி படையா மாறிடுச்சு அப்படின்ற அளவுக்கு அதனுடைய ஒரு பாத்திரத்தை முன்னாடியே 1905 அதுக்கு பிறகு நடந்த உடனேயே அவங்க பத்திரிகைகள்ல அதை எழுதுறத நம்ம வந்து பாக்குறோம். அந்த அளவுக்கு ஒரு மார்க்சியத்துல ஒரு தெளிவான பார்வையோடும் அடுத்து வந்து என்ன நடக்க போகுது, இதெல்லாம் வந்து என்னவா போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப கிளாரா வந்து அறிந்தவங்களா வந்து இருக்கிறாங்க. இப்போ 1919 திரும்பி லெனின் தலைமையில ஆட்சி அமைந்த பிறகு 17 வெற்றிக்கு பிறகு 19 திரும்பியும் வந்து கம்யூனிஸ்ட் அகிலம் 3வது அகிலம் கட்டப்படுது. அதுதான் வரலாற்றுல கம்யூனிஸ்ட் அகிலம்ன்றது நமக்கு தெரியும். அந்த கம்யூனிஸ்ட் அகிலத்தை கட்டின உடனே திரும்பியும் வந்து கம்யூனிஸ்ட் பெண்களுக்கான மாநாடுகள் நடக்குது. 20ல ஒரு மாநாடு நடக்குது. 21ல ரொம்ப நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா, அதை இன்னைக்கு கூட அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. 21ல அவங்க வந்து ஒரு டிக்ளரேஷனே வந்து பண்றாங்க. ஒரு தியரியை வந்து அவங்க வந்து திரும்பி வந்து அறிவிக்கிறாங்க. பெண்களுடைய விடுதலை அப்படின்றது நீங்க வந்து தனியுடைமையை ஒழிப்பதன் மூலமும் பாட்டாளி வர்க்க சர்வாதிகார அரசின் மூலம் வழியே தான் வந்து பெண்ணுக்கான விடுதலைன்றது சாத்தியப்படும்ன்றத வந்து மீண்டும் வந்து உறுதிப்படுத்துறாங்க. அந்த இதை வைத்துதான், இதை அடிப்படையாக கொண்டுதான் அடுத்து எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவங்களுடைய மகளிர் இயக்கங்களை வந்து கட்டி அமைக்கப்படணும்ன்ற அளவுக்கு வந்து அந்த ரெசல்யூஷன் வந்து சொல்லுது. அதுல பல விஷயங்களை வந்து வச்சு பேசுறாங்க. இதுதான் வந்து கிளாராவினுடைய ஒரு முக்கியமான, நீங்க பாத்தீங்கன்னா 96லும் சரி, அதுக்கு பிறகும் சரி, கடைசியாகவும் சரி, கம்யூனிஸ்ட் இவங்க வரைக்கும் கிளாராவுக்கு வந்து ஒரு தொடர்ச்சி இருக்கிறதையும், அவங்க அந்த நிலைப்பாட்டுல மிக உறுதியா வந்து பெண்களுடைய நிலைப்பாட்டுல உறுதியாக இருந்ததையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் என்னுடைய புத்தகத்துல ரொம்ப முதல்ல வந்து ரொம்ப ஒரு லேசாக வந்து கடந்த ஒரு பகுதி என்னன்னா, இன்னைக்கு கூட முதலாளித்துவ பெண்ணியவாதிகள் தான் பெண்ணியம் பத்தி அதிகமா வந்து பேசுறாங்க. அவங்க பெண்ணியத்தை வந்து பேசும் போதே என்னன்னா, இன்னைக்கு எது வரைக்கும் வந்திருக்குன்னா தலித் பெண்ணியம், அதுக்கப்புறம் வந்து மிதவாத பெண்ணியம், தீவிரவாத பெண்ணியம், இந்த மாதிரி ஒரு 10க்கு 15 வகை பெண்ணியங்களை வந்து பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிறுபான்மையின பெண்ணியம்னு மட்டும்தான் யாரும் இது வரைக்கும் பேசலன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி உடைச்சு 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 வந்து இன்னைக்கு பெண்ணியத்தை பேசுற ஒரு பாணி வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆனா இவங்க எல்லாரையும் எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பேச முடியாது. ரொம்ப எல்லாருக்குமே காமனா வந்து ஒரு 3 விஷயங்களை வந்து பார்த்தா, ஒண்ணு வந்து எல்லாரும் வந்து சொல்றது வந்து மிதவாத பெண்ணியம், 2வது வந்து தீவிரவாத பெண்ணியம், இன்னொன்னு வந்து மார்க்சிய பெண்ணியம். இதுலயும் ஒவ்வொருத்தர் அந்த பேர்களை நிறைய மாத்துறாங்க. ரேடிக்கல் பண்றாங்க, அப்புறம் மார்க்சிய பெண்ணியத்துக்கு பதிலாக சோசியலிஸ்ட் பெண்ணியன்றாங்க. இதெல்லாம் இருக்கு. பட் இப்போ 3 மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இவங்க என்ன சொல்ல வராங்க? இப்போ மிதவாத பெண்ணியம்ட்டு இந்த முதலாளித்துவ பெண்ணியங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா, மிதவாத பெண்ணியம்ன்றது ஆண் பெண் சமத்துவத்தை வந்து ஏத்துக்கொள்ளுது. ஆண் பெண், அதாவது சட்டபூர்வமான வழிகள்ல இதை வந்து நாங்க வந்து ஏத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இங்க வந்து நம்மளுடைய கேள்வி என்ன இருக்குன்னா, நம்ம ஆண் பெண் சமத்துவத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்றோம். ஒரு கம்யூனிஸ்டுகள் ஆண் பெண் சமத்துவத்தை ஏத்துக்கிறோம். ஆனா நமக்கு நம்ம உடனடியா அவங்கள தத்துவத்த ரீதியா நம்ம ஒரு கேள்வியை வந்து எழுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆண் பெண் சமத்துவம்ன்றத நம்ம வந்து ஏற்கிறோம், சமக்கூலியை வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ சமக்கூலியில ஒரே துறையில இருக்கிற விஷயம்தான் வந்து சமக்கூலி வந்து அட்ரஸ் பண்ணுதே. இப்போ ஒரே துறையில கட்டட தொழிலாளர் வந்து ஆண் 300 ரூபாய் 500 ரூபாய் வாங்குறாங்கன்னா பெண்ணுக்கும் வந்து 500 வேணும், அதை குறைச்சு கொடுத்தா வந்து அங்க வந்து சமக்கூலின்றது வந்து உறுதிப்படுத்தப்படுது. அதே மாதிரி வெவ்வேறு துறைகள்ல பெண்களுக்கு வந்து குறைச்சு கொடுக்குறாங்கன்னா அங்க சமக்கூலின்றது வந்து உங்களுக்கு அங்க ஒரு கோரிக்கைன்றது அது சரியா இருக்கு, நம்ம அதை ஏத்துக்கிறோம். ஆனா நம்ம நோக்கில இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க வந்து போங்க. ஒரு ஆசிரியர் பெண் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வாங்குறாங்கன்னா, ஒரு கட்டட தொழிலாளி 300 ரூபாய் வாங்குறாங்கன்னா, நீங்க சமத்துவம் சமத்துவம்னு சொல்றீங்களே, அந்த சமத்துவம் எங்க இருக்குது அப்படின்றது வந்து ஒரு தியரட்டியாவே தத்துவார்த்த ரீதியாக ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க சொல்ற சமத்துவம் இங்க எங்க இருக்கு?
இதுக்கு அவங்க கிட்ட ஏதாவது பதில் இருக்குதான்னு சொன்னா எந்த பதிலும் வந்து நமக்கு கிடையாது. சரி, இததான் விடுங்க. நீங்க வந்து எல்லாரும் சமம்னு வந்து சொல்றதுக்கான நீங்க கோரிக்கையை வைக்கலனாலும், இந்த முதலாளித்துவ பெண்ணியவாதிகள் ஏதாவது அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்ந்திருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இப்போ சமக்கூலின்றது ஒரே துறையினருக்கு மட்டும்தான் பொருத்தமா இருக்கு. இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற பெண்ணும் ஒரு 300 ரூபாய் சம்பாதிக்கிற பெண்ணுக்கும் விலைவாசி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க வந்து வெளியில போய் காய்கறி வாங்குனீங்கன்னா 2 பேருக்கும் ஒரே விலைதான். அப்போ எங்க வந்து சமத்துவம் இதுல நீங்க வந்து உருவாக்க போறீங்க? அப்ப ஏதாவது ஒரு குறைஞ்சபட்ச விஷயங்கள் இருக்கணும் இல்லையா, அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்றதுக்காக. இப்போ நம்ம கம்யூனிஸ்டுகள் ஒரு குறைந்தபட்ச கூலி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வைக்கிறோம். இது வந்து ஒரு சீர்திருத்தம் தான். அதாவது அந்த நிலைமையிலாவது ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு குறைஞ்சபட்ச கூலி அப்படின்றத நம்ம வந்து வைக்கிற ஒரு விஷயங்கள் கூட எந்த ஒரு முதலாளித்துவ பெண்ணியவாதியாவது இன்றைய நிலைமைகள்லயும் ஒரு குறைந்தபட்ச கூலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உரக்க குரல் கொடுத்து நம்ம யாராவது வந்து பார்த்திருக்கோமா? இது வரைக்கும் வந்து அந்த ஒரு கோரிக்கைகளை கூட அவங்க வந்து இன்றைக்கு வந்து கம்யூனிஸ்ட் இவங்களோட வந்து இணைஞ்சது நம்ம வந்து பார்த்ததே கிடையாது. அப்போ தத்துவார்த்த ரீதியிலே வந்து மிகப்பெரிய அளவுக்கு இவங்க சொல்ற சமத்துவம் அப்படின்னு சொல்றது வாய் அளவுல அது வந்து அவங்க வர்க்கங்கள் இருக்கிறதுன்றது ஏத்துக்கொள்றதே கிடையாது. எப்பயுமே வந்து அவங்களுக்கு வந்து வர்க்க பார்வையே வந்து கிடையாது அப்படின்றதுதான் வந்து வர்க்க பார்வை வந்தாதானே ஒரு பெண் ஒரு வர்க்க நிலையில இருக்காங்க, இன்னொரு வர்க்க நிலையில இருக்காங்க, கூலி உழைப்பு இருக்கு, சுரண்டப்படுறாங்கன்ற விஷயங்கள்லாம் வரும். அது எதுவுமே வந்து அவங்க வந்து கணக்குல வந்து எடுத்துக்கொள்ளாததுதான் வந்து அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. நம்ம அந்த இடத்துல அவங்கள வந்து எதிர்க்கிறோம். அதே மாதிரி இவங்க தீவிரவாத பெண்ணியம் அப்படின்னு இவங்க வந்து சொல்றத வந்து என்னவா வந்து அவங்களா சொல்றாங்கன்னா, தீவிரவாத பெண்ணியம்ன்றது பால் அடிப்படையில பெண்களை வந்து அவங்க வந்து பாக்குறாங்க. அதாவது உடல் உடல் ரீதியா பெண் வந்து கர்ப்பம் அடைதல்ன்றதும் அவங்கதான் குழந்தை வளர்க்கணுன்றதும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பெண்ணை வந்து அடிமையாக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நாங்க வந்து எந்த திருமணம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், இல்ல வந்து எங்களுக்கு வந்து கர்ப்பப்பையை வந்து எடுத்துடுவோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பேசுறாங்க. ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் இருக்காங்கன்னு அவங்களே வந்து சொல்றாங்க. இப்ப நமக்கு இங்கேயும் என்ன இவங்களோட பிரச்சனைனா, முதல்ல இவங்களும் வந்து ஒரு வரலாற்று பொருள்மதவாத பார்வையில வந்து பாக்குறது கிடையாது, வர்க்கங்களுக்கு அதெல்லாம் பாக்குறது கிடையாது. இவங்க என்னன்னா உடல் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லிட்டு இப்ப இங்கேயுமே நமக்கு வந்து என்ன கேள்வி வந்து என்னன்னா, ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பெண் தான் வந்து திருமணம் செய்து கொள்ளணுமா, தன்னுடைய உடல் கருத்தரிக்கணுமா வேண்டாமா, குழந்தை வேணுமா வேணாமான்னு ஒரு தனிப்பட்ட பெண் வந்து முடிவெடுத்து அதன்படி வாழ்க்கை நடத்துறதுல நமக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா இவங்க வந்து ஒரு அது ஒரு தத்துவார்த்தமா வந்து வைத்து அனைத்து பெண்களுக்குமா வந்து சொல்றதுன்றது இருக்குல்ல. அதுல இங்க என்ன பிரச்சனைனா, மார்க்சிய ரீதியா மார்க்சனுடைய அடிப்படையான ஒண்ணு வந்து பொருள் உற்பத்தி, இன்னொன்னு வந்து மறு உற்பத்தி. மறு உற்பத்தி வந்து இருக்கிறது தான் அடுத்த தலைமுறையை வந்து பெண்ணுக்கான ஒரு மிகப்பெரிய பாத்திரம் அதுதான். இப்போ இவங்க அதையே வந்து மறுத்துடுறாங்க. அதை அவங்க என்ன சொல்லணும், மறு உற்பத்தியில பெண் ஈடுபடுவதால பெண்ணுக்கான சமூக பாதுகாப்பு அதை வந்து பொது சமூகம் வந்து எடுத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு போகிறதுக்கு பதிலா இவங்க என்ன பண்றாங்க, முற்றிலும் வந்து அதை வந்து மறுத்துடுறாங்க. தத்துவார்த்த ரீதியில இப்போ இவங்களும் வந்து வந்து இந்த பிரச்சனை வந்து நமக்கு இருக்கு. அப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை தான். இவங்களோட நம்ம எங்கேயுமே கனெக்ட் ஆக முடியாது. மூணாவது, மார்க்சிய பெண்ணியம் இல்ல சோசியலிச பெண்ணியம் அவங்க என்ன வந்து சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மார்க்சிய பெண்ணியவாதிகள் அவங்க வந்து பொருளாதாரத்தை தான் முதன்மைப்படுத்துறாங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதை ஏத்துக்கவும் செய்யறாங்க. பெண்களுக்கு பொருளாதாரம் வந்து சுதந்திரம் முக்கியமானது அப்படின்றத அவங்க ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி சிலர் வந்து என்ன அளவுக்கு கூட போறாங்கன்னா, இந்த பெண்கள் முதலாளித்துவத்தை எதிர்க்கிறாங்க, தனியுடைமையை எதிர்க்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா அவங்க கூட சொல்ல விடுறது என்னன்னா, நம்ம வந்து தனியுடைமையை வந்து எதிர்க்கணுன்றதுக்கு முதலாளித்துவத்தை தூக்கி எறியணும். அது வந்து ஒரு புரட்சியின் மூலமா வந்து சாத்தியப்படும். ஒரு பாட்டாளி வர்க்க அரசு அமைக்கப்படும் சொல்ற விஷயங்களை அவங்க வந்து ஒண்ணு புரிந்துக்காம இருக்காங்க, அல்லது வந்து ஏத்துக்கொள்ள மறுக்கிறாங்க. அவங்களுடைய டெக்ஸ்ட்ல கூட நம்ம இதைதான் சொல்றோன்றத வந்து அவங்க வந்து சொல்றது கிடையாது. உண்மையிலே சொல்லணும்னா அவங்க சொல்லாததுக்கான காரணம் அவங்க மேல கூட நம்ம வந்து முழுமையா வந்து அவங்கள பழி சொல்ல முடியுமான்றது என்னன்னா, இன்னைக்கு வந்து நாமளே அதை சொல்றோமா அப்படின்றதுலயும் வந்து இப்ப கிளாரா ஜெட்கின் காலத்துல
கிளாரா ஜெட்கின் வந்து ஒரு கோட்பாடாக முன்வைத்த மாதிரி இன்றைக்கு வந்து அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லப்படுதான்றது இந்த புத்தகம் வைக்கிற மிகப்பெரிய கேள்வியா வந்து அதுதான் நமக்கு வந்து இருக்கும்னு நான் சொல்றேன். இப்போ இப்ப என்னன்னா நீங்க இதுல இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிரச்சனைகள் வந்து இருக்கு. நம்ம கிடைக்கிற தகவல் படி 1930ல ரஷ்யாவிலே வந்து கம்யூனிஸ்ட் பெண்கள் தனியா டிபார்ட்மெண்டா இருந்ததை வந்து கலைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் அகிலமும் இல்லாம போயிடுது. இப்போ இது பத்தி கிளாராவோ இல்ல வந்து கிளாரா 1933 தான் இறக்குறாங்க. இது பத்தி அலெக்சாண்ட்ரா குழந்தாயோ இல்ல இவங்களோ யாராவது இந்த ஏன் கலைக்கப்பட்டதுக்கான காரணம் எதையாவது வந்து சொல்றாங்களான்னு நம்ம பார்க்கோம்னா அது முழுக்க முழுக்க நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா பல பொய்யான தகவல்கள் வந்து அது திரும்பி வந்து அந்த ஸ்டாலின் மீது பழி போடுகிற விஷயமா மட்டும்தான் வந்து அதை முன்வைக்கப்படுது தவிர உண்மையா எந்த ஒரு காரணத்துக்காக அது பண்ணதுன்றது தெரியாது. அதுக்கு நடுவுல நமக்கு உண்மையான பிரச்சனை அங்க என்ன நடக்குதுன்னா 2ஆம் உலகப் போர் வந்துருது. அதை நோக்கி வந்து ரஷ்யா சமூகம் அவங்கள வந்து மிகப்பெரிய போர்ல ஈடுபடுறாங்க. பல ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்படுது. இந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் வந்து இருக்கு. ஆனா நமக்கு வரலாற்று தகவலின்படி 1945ல WDFன்ற ஒரு பெரிய ஒரு உலக அளவிலான ஒரு போரம் வந்து அமைக்கப்படுது. நீங்க அந்த WDFனுடைய அதனுடைய கொள்கை என்ன, அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்றத பார்த்தா கூட ஜென்ரலா வந்து போரை எதிர்க்கிறது, போரினுடைய துன்பங்களை வந்து எதிர்க்கிறது. அதே மாதிரி தொழிற்சாலைகள் சட்டங்கள் அதெல்லாம் வந்து வேணும், உரிமைகள் பேசணும், மகப்பேறு அது எல்லாமே கூட வந்திருக்குது. அங்க கூட நீங்க வந்து தேடி தேடி பார்த்தா கூட இந்த தனியுடைமை என்பதோ அல்லது வந்து ஒரு முதலாளித்துவ அரசை தூக்கி எறிந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம்ன்றதோ அங்கேயுமே வந்து கிடையாது. இப்போ நம்ம எல்லாருமே வந்து WDF-ஓட வந்து இணைப்புகள்லாம் வந்திருக்குது. இப்போ எல்லா முதலாளித்துவ பெண்களும் இந்த எல்லா பெண்களும் வந்து ஒன்னாதான் வந்து இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. அப்போ நமக்கான ஒரு தனி தத்துவம் நம்ம அதை வந்து கொண்டு செல்றோமான்றதே வந்து இன்னைக்கு வந்து நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டிய நிலைமையில நம்ம வந்து நிக்கிறோம். இன்னொன்னு என்னன்னா நம்ம இன்றைக்கான மண்டல காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா தொழிற்சங்கங்கள் மூலமா மிகப்பெரிய அளவுக்கு பெண்களை வந்து திரட்டுறது வந்து ஒரு மகளிர் இயக்கத்தினுடைய முதன்மை பணியா இருந்தது. அதே போல பிற்காலங்கள்ல மாநில வரையறை தான் அதுதான். மத்தியதர வர்க்க பெண்களாக இருந்தாலும் சரி, வேற வர்க்க பெண்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு சொத்துடையவங்களை தவிர மற்றவங்க எல்லாரும் வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற முதலாளித்துவ ஏகாதிபத்திய நிலைகள்ல பாட்டாளிகளா வந்து தள்ளப்படுறாங்க. அது ஆசிரியரா இருக்கட்டும், அது மார்க்சிய வரையறை தான். அவங்க எல்லாமே கூலி தொழிலாளர்களா வந்து மாற்றப்பட்டு இருக்காங்க, பாட்டாளிகளை நோக்கி தள்ளப்படுறாங்க. ஆனா அவங்களுடைய சிந்தனை வந்து மேல போகுது இருந்தாலும் பாட்டாளிகளாக தள்ளப்படும் போது அவங்கள நம்ம வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் மத்தியதர பெண்களை வந்து அது வந்து ஒரு இயக்கமா வந்து நடத்தி அவங்களை இணைக்கணும்ன்றதெல்லாம் வந்து கிளாரா வந்து சொல்லப்படுற விஷயங்கள். ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம என்னன்னா பெண்களுடைய அன்னன்னைக்கு வர இஷ்யூஸ வந்து அதிகமா வந்து எடுத்துட்டு நம்ம வந்து பேசுறது அப்படின்றதும் இந்த தொழிலாளர் வர்க்க இயக்கங்கள்ல அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு இவங்க வந்து பணியாற்றுறதுன்ற மாதிரியும் ஒட்டுமொத்த மகளிர் இயக்கத்தினுடைய முதன்மை பணியா வந்து ஒரு உழைக்கும் பெண்களை ஒருங்கிணைச்சு திரட்டுறதுன்றதனுடைய ஒரு வீரியம் வந்து இன்னைக்கு வந்து இல்லாத ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து பாக்குறோம். அப்போ அந்த மாதிரியான நிலைமைகள்ல இன்னைக்கு கிளாராவனுடைய எழுத்து, அதாவது அவங்க முன் வச்ச இந்த தீவிரவாத பெண்ணியம், இந்த பெண்ணியம், அந்த பெண்ணியம்லாம் இல்லாம ஒரு வரலாற்று பொருள் முதல்வாத நோக்குல இதுதான் உண்மையான வரலாறு, இதுதான் வந்து நடந்தது. உண்மையில வந்து முதலாளித்துவ சமூக ஜனநாயக மகளிர் இயக்கம் இருந்தது. அது ஆரம்ப காலத்துல மார்க்சியத்தை முழுமையா பின்னால வந்து அது சீரழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து வந்தது. கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்துதான் இந்த எல்லா பிரச்சனைகளையும் வந்து அட்ரஸ் பண்ணுது. ரஷ்யாவில மறு உற்பத்தி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பெண்களுக்கு சமூக உற்பத்தியில ஈடுபடுத்தணும்னு வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஆரம்ப கட்ட ஒரு முயற்சிகளை வந்து எடுக்கிறாங்க. இப்ப குழந்தைகளுக்கான கிரஷ்களை உருவாக்குறாங்க, சமையல் கூடங்களை உருவாக்குறாங்க, பெண்களை முழுமையா வந்து விடுவிக்கணும்னு வந்து பேசுறாங்க. ஒரு குறைந்த காலகட்டத்திலே பல்வேறு துறைகள்ல பெண்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து அளிக்கப்பட்டது. அப்போ இதுதான் உண்மையான வரலாறு பூர்வமாக நடந்த ஒரு விஷயங்கள். அப்போ இதுல இருந்துதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து முன்னேற முடியுமே தவிர இவங்க சொல்ற மாதிரி ஒரு கருத்தியலான விஷயங்களை வச்சுட்டு நம்ம வந்து போக முடியாது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரபூர்வமான ஒரு டெக்ஸ்ட தான் கிளாரா வந்து அந்த 3 கட்டுரைகள் அந்த முதலாளித்துவ பெண்ணிய
சமூக ஜனநாயக மகளிருக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்த முறையில வந்து அவங்க கொடுத்தது இன்னைக்கு அதுதான் நம்மளுடைய ஒரு ஆதாரமா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. அந்த இடத்துல கிளாரா இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமானவங்களா வந்து நமக்கு இருக்கிறாங்க. அதை கொண்டு எடுத்து செல்ல வேண்டிய இந்த நேரத்துல நம்ம அதுக்கான பணியை வந்து ஆற்றணும்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி சொல்றேன். தோழர்களே, நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு போறதால நான் கனெக்ட்ல இருக்கேன். பட் இதுக்கு பிறகு அந்த டிஸ்கஷன்ல எந்த அளவுக்கு என்னால கனெக்ட் ஆகிக்க முடியும்னு தெரியல. ஆனா நான் வந்து லைன்ல இருக்கேன். நன்றி தோழர்களே.